இன்னைக்கு 4 மணிக்கு வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வர 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு திமுக எந்த அளவுக்கு சார் தயார் நிலையில் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு அஞ்சு கூடிய கட்சி கிடையாது. என்னைக்குமே ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இருக்கிறது. மக்கள் அமோகமான வரவேற்போடு திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 எனப்படும் முதலமைச்சர் 2ஆம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உட்காருவார் என்பதில் எந்த வகை ஐயப்பாடுமே கிடையாது. அதே போல இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து விஜய் கையில இருந்து கத்திரிக்கோளும் ஆதவ அர்ஜுனா பையில இருந்து பாட்டில் எடுத்துட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று அவங்க ஃப்ளைட்ல போல ரெகுலரா போறாங்க. எதை எடுத்துட்டு போனா எதை எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஒரு தலைவராக ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏங்க நீங்களே தான் சொல்லிட்டுங்க, அவர் முதவாடி ஃப்ளைட்டில் போல பல வாடி போயிருக்க. நீங்களே கேள்விக்குள்ளேயே பதில ஒழிச்சு வச்சுட்டு அதே கேள்வி என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியணும். அங்கே வந்து படித்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போர்டு போட்டு வச்சிருப்பான், கத்திரிக்கோள், கூர்மையான ஆயுதங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாமர மக்களுக்கு தெரியற மாதிரி கூட போட்டு வச்சிருக்கிறான். என்ன பண்ணுறது? படிப்பறிவு போகணும். ஆதவ அர்ஜுனா கையிலேருந்து பாட்டில் எடுத்துருக்காங்க, மது பாட்டில். முந்தா நேற்று பேசும்போது அவர் சொன்னார் அந்த லாஸ்ட் மீட்டிங்கில் ரஜினிகாந்தை வந்து மிரட்டி வந்து திமுக அடி பண்ணி வச்சு திமுகவுக்கு சார்பாக பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது ஒரு சர்ச்சையும் போயிட்டு. அந்த சர்ச்சைக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லைங்க. இதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒன்று வச்சுங்க, எப்படா தேர்தல் வைப்பீங்க, எப்படா உதயசூரியன் பட்டம் நாமக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு 4 மணிக்கு வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வர 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கு திமுக எந்த அளவுக்கு சார் தயார் நிலையில் இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை கண்டு அஞ்சு கூடிய கட்சி கிடையாது. என்னைக்குமே ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்திக்க திமுக தயாராக இருக்கிறது. மக்கள் அமோகமான வரவேற்போடு திராவிட முன்னேற்ற கழகம் 2.0 எனப்படும் முதலமைச்சர் 2ஆம் முறையாக தமிழகத்தில் முதலமைச்சராக உட்காருவார் என்பதில் எந்த வகை ஐயப்பாடுமே கிடையாது. அதே போல இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து விஜய் கையில இருந்து கத்திரிக்கோளும் ஆதவ அர்ஜுனா பையில இருந்து பாட்டில் எடுத்துட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று அவங்க ஃப்ளைட்ல போல ரெகுலரா போறாங்க. எதை எடுத்துட்டு போனா எதை எடுத்துட்டு போக கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். ஒரு தலைவராக ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏங்க நீங்களே தான் சொல்லிட்டுங்க, அவர் முதவாடி ஃப்ளைட்டில் போல பல வாடி போயிருக்க. நீங்களே கேள்விக்குள்ளேயே பதில ஒழிச்சு வச்சுட்டு அதே கேள்வி என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு தெரியணும். அங்கே வந்து படித்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல போர்டு போட்டு வச்சிருப்பான், கத்திரிக்கோள், கூர்மையான ஆயுதங்கள், இவைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாமர மக்களுக்கு தெரியற மாதிரி கூட போட்டு வச்சிருக்கிறான். என்ன பண்ணுறது? படிப்பறிவு போகணும். ஆதவ அர்ஜுனா கையிலேருந்து பாட்டில் எடுத்துருக்காங்க, மது பாட்டில். முந்தா நேற்று பேசும்போது அவர் சொன்னார் அந்த லாஸ்ட் மீட்டிங்கில் ரஜினிகாந்தை வந்து மிரட்டி வந்து திமுக அடி பண்ணி வச்சு திமுகவுக்கு சார்பாக பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது ஒரு சர்ச்சையும் போயிட்டு. அந்த சர்ச்சைக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லைங்க. இதெல்லாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஒன்று வச்சுங்க, எப்படா தேர்தல் வைப்பீங்க, எப்படா உதயசூரியன் பட்டம் நாமக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஞாபகம் வச்சுங்க.